உங்கள் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கையில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் இதுவரையில் 5555 விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவற்றில் சுமார் 4200 விண்ணப்பங்கள் இடைக்கால நிவாரணத்திற்காக இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் ரூபராஜா தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இன்றைய தினம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் இன்றைய தினம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. கிழக்கு மாகாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டை பெற்றுக் கொடுக்கும் வகையில் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் கீழ் இன்றைய தினம் மண்முனை பெற்று, மண்முனை தெற்கு, பட்டிப்பளை, போரதீவு பெற்று, களுவாஞ்சிக்குடி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கியதாக களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் ரூபராஜா தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதுடன் அது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உறுப்பினர் ரூபராஜா இதுவரையில் எமது காணாமல் போன அலுவலகத்திற்கு 21,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன எனவும் அவற்றில் முப்படையினர், போலீசார் இரட்டிப்பதிவுகள் நீக்கப்பட்ட நிலையில் 14,988 விண்ணப்பங்கள் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இவற்றில் 5,555 விசாரணைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 4,200 விண்ணப்பங்கள் இடைக்கால நிவாரண கொடுப்பனவுக்காக இழப்பீட்டு அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 2,000 சிபாரிசு கடிதங்கள் பதிவாளர் அலுவலகத்திற்கு இறப்பு சான்றிதழை பெற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவரோட வேலைக்கு போனாங்க, வேலைக்கு பண்ணிருந்தா காணா போனாங்க. அவரோட போகிற நேரம் வேறு யாரும் பக்கத்தில் யாரும் காணா போனாங்க. அந்த டைம் அவன் மட்டும்தான் நண்பர்கள் ரெண்டு மாதம் தான் வந்தது. துபாய் எங்க வேலைக்கு
நான் பெற்றுக்கொள்ளும் தேதிகள் மரவத்து போனாலும் பரவாயில்லை இதை பெற்றுக்கொள்ளும் 2006 14 அலுவலகத்திலிருந்து இன்று மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இந்த ஆரம்ப விசாரணை பூர்வாங்க விசாரணை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையிலே நமது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கு 21,000 கிடைத்துள்ளது. அவற்றிலே முப்படையினரும் போலீஸ் அதிகாரிகளும் மற்றும் இரட்டை பதிவுகள் சம்பந்தமான கோவைகள் நீக்கப்பட்ட பின்னர் நம்மிடம் மொத்தமாக 14,988 கோவைகள் செயற்பாட்டில் உள்ளன. அவற்றிலே இதுவரை இன்றைய விசாரணை தவிர்த்து இதுவரையில் நாங்கள் 5,555 பூர்வாங்க விசாரணைகளை முடித்துள்ளோம். இவற்றிலே சுமார் 4,200 விண்ணப்பங்கள் இடைக்கால நிவாரண கொடுப்பதற்காக இழப்பீட்டு அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோன்று சுமார் 2,000 சிபார்சு கடிதங்கள் ரிஜிஸ்டர் பதிவாளர் நிலையத்தின் அலுவலகத்திற்கு இறப்பு சான்றிதழுக்கும் மற்ற காணாமற்கான சான்றிதழுக்குமாக அனுப்பப்பட்டுள்ளது. அந்த அவர்கள் கூடிய சீக்கிரம் அந்த காணாமல் போன சான்றிதழ் மற்றும் இழப்பு சான்றிதழ் மற்றும் இழப்பு இடைக்கால நிவாரணம் அதாவது ரிவைவல் பேர் இதையும் கூடிய சீக்கிரம் பெற்றுக்கொள்வார்கள். எனவே இந்த வகையில் நமக்கு இன்னும் சுமார் 9,000 விண்ணப்பங்கள் விசாரணை பூர்வாங்க விசாரணை செய்ய வேண்டியுள்ளது. அந்த வகையில் இன்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தில் இந்த விசாரணையை நடாத்தி கொண்டிருக்கிறோம். சார் பேர் உங்களோட பேரை சொல்லுங்கள். என்ன உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லுங்கள். பேர் பேரும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்.